வணக்கம் 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 வணக்கம்பா. சரி, இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம உன்னுடைய பாடியோட ஃபிட்னஸ் லெவலில் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தா 12 மினிட்ஸ் ரன் அண்ட் வாக் டெஸ்ட். சரியா, இது வந்து ஒரு ஆத்தர் வந்து உருவாக்குன டெஸ்ட் தான் இது. இந்த 12 மினிட்ஸ் ரன் அண்ட் வாக் டெஸ்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னா 12 மினிட்ஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம் இல்லை வாக் பண்ணிக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? 12 மினிட்ஸில் வந்து ரன் பண்ணிக்கலாம் இல்லை வாக் பண்ணிக்கலாம். ஆனால் 12 மினிட்ஸ் நீ கிரவுண்டில் தான் இருக்கணும். அங்கே 12 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுற கான்செப்ட் தான். சரியா, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை வாக் பண்ணிக்கலாம், இல்லை ரன் பண்ணிக்கலாம். நான் ஸ்பீடாகவே 12 மினிட்ஸ் ஓடுறேன்னா ஓடிக்கலாங்க. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கவர் பண்ணுற 12 மினிட்ஸ் அப்படின்னா, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, ஃபீமேலுக்கு வந்து ஒரு சார்ட் இருக்குது, மேலுக்கு ஒரு சார்ட் இருக்குது. அதுவும் ஏஜ் கேட்டகரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 32 வயசு இருக்குது அப்படின்னா அவனுக்கு ஒரு சார்ட் இருக்கும். ஒரு 35 ஏஜுக்கு ஒரு சார்ட் இருக்கும், 25 ஏஜுக்கு ஒரு சார்ட் இருக்கும், இல்லை 22 ஏஜுக்கு ஒரு சார்ட் இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் ஜெண்டருக்கு மாறுவாங்க. அதேமாரி ஏஜ் குரூப்பும் மாறும். அதில் இந்த பேஸாக அந்த சார்ட் பிரகாரம் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன் 12 மினிட்ஸில், அதுக்கான ரிசல்ட் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரியா, கான்செப்ட் புரியுது? எதனா டவுட் இருக்கா? 12 மினிட்ஸாக ரன் பண்ண போகிறேன், 12 மினிட்ஸ்லேருந்து ரன் பண்ண போகிறேன், இல்லை வாக் பண்ண போகிறேன். சரியா, இது கார்டியோவாஸ்குலர் எண்டூரன்ஸ் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்க. உன்னோட தான் சொல்ல, உன்னோட ஹார்ட் பீட்டோட லெவல் வந்து எந்த அளவு இருக்குன்னு செக் பண்ணுறது கான்செப்ட் தான். சரியா, இது கார்டியோவாஸ்குலர் எண்டூரன்ஸை நம்மளை வந்து ஓட கேப்பபிள். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அந்த 5 கிலோமீட்டர் எவ்வளோ டைமிங்கில் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண போகிற டைமிங் அப்படின்னு சொல்லி தான் அந்த எண்டூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட். ஸ்டாமினான்னு சொல்லுவோம்ல, ஸ்டாமினாலாம் இல்லை. ஸ்டாமினா வந்து அதுக்கு மீனிங்கே இல்லை. நிறைய பேர் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸ்டாமினாக்கு மீனிங்கே இல்லை. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தோன்னா, ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணணும், பூஸ்ட் குடிங்க, ஹார்லிக்ஸ் குடிங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்டாமினான்னு ஒரு வேர்டே இல்லை. எண்டூரன்ஸ் தான் சொல்லுவோம். நம்ம எண்டூரன்ஸ் தான் லாங் டூரேஷனில் மினிமம் டைமில் கவர் பண்ணுறது தான் நம்மளுக்கு. சரியா, அதெல்லாம் போன சாப்டர் நிறைய போகும். அதில் 12 மினிட்ஸ் ரெடி ஆகி தம்பி. நம்ம கிரவுண்டு பார்த்தோன்னா 250 மீட்டர்ஸ். சரியா, 250 மீட்டர்ஸ்னால் 260, 270 அந்த டிஸ்டன்ஸ் வேரியேஷன் ஆகும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் உனக்கு 270 வரும், மிடில் ஸ்டார்ட் பண்ணால் 250 கரெக்டாக வரும். தம்பி ஸ்டார்டிங் இங்கே தான் ஃபினிஷிங்னா 12 மினிட்ஸ் எப்போ முடியுதோ நாங்கள் ஸ்டாப்னு சொன்னோன்னா, சார் அந்த கார்னரில் தான் இங்கே வந்து முடிச்சிடறேன்னு சொல்லி முடியக்கூடாது. அங்கே 12 மினிட்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அங்கேயே முடிச்சிடாங்க. விசில் அடிக்கும் போது விசில் லாஸ்ட் மினிட்டுக்கு விசில் அடிப்பேன். 12 மினிட்ஸ் எங்கே முடியும் போது அங்கே விசில் அடிப்பேன். அங்கேயே நின்று எங்கே நின்றுட்டு நீ சொல்லு, நான் டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஒன்லி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட். இவ்வளோ டிஸ்டன்ஸ் வேஸ்ட் பண்ணாத, இன்னரில் கூட ஓடலாம். இந்த டிஸ்டன்ஸ் சொன்னால் இன்னரில் கூட ஓடாங்க. இண்டிவிஜுவல் ரன் தான், கேங்கோட ஓடணும்னு அவசியம் இல்லை. அங்கே டிஸ்டன்ஸை வேஸ்ட் பண்ணாத, இன்னர் கவரில் ஓடிக்கும்.
Last minute. Last 40 seconds. Last 5 seconds. The 5 seconds எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணீங்க? அங்கே இல்ல, மூவ் பண்ணாத தம்பி. எங்க நிக்கிறீங்க? அங்கே இல்ல. டோட்டல் ரவுண்ட் கவுண்ட் பண்ணீங்க. டோட்டல் ரவுண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவுண்ட் பண்ணீங்க? 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு மீட்டர் பாத்துக்க. கால்குலேட் பண்ணிக்க. நின்னு கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் வா. 20 ல இருந்து 29 மேல், 20 to 29. ஆவரேஜ் பாத்துக்க. ஃபர்ஸ்ட் போர் படிச்சிடலாம். 1600 மீட்டர்ஸ் என்ன ஓடணும்? இதில் 1600 மேலே ஓட்டிங்க. அப்போ சரி வந்து அது போர். பிலோ ஆவரேஜ் பார்த்தோன்னா 2200 meters. யாருன்னா இருக்கியா? 2200 meters. Average 2200 to 2400. கான்செப்ட் புரியுதா? 2 கிலோமீட்டரு 400 மீட்டர் ஓடினால் கை தூக்கி. நீங்க இப்படி இந்த லைன் நீங்க ஒன்று போட்டுரு. இப்போ யார் கை தூக்கினீங்களோ. ஏஜ் பார்த்தோன்னா 20 to 29 மேல் கேட்டகரி. 2 லைன்ஸ் அப்படி இருக்கும் தம்பி. இதில் வந்து 2200 மீட்டர்லேருந்து 2400 மீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கு. அப்படி தானே மேல் கேட்டகரி. ஏஜ் பார்த்தோன்னா 20 to 29. ஓகே. அபோவ் ஆவரேஜ் 2400 to 2800. செகண்ட் ஆவரேஜ் நீங்கள் 2800 மீட்டர்ஸ். அதுக்கும் மேலேயா? 3000 வந்தீங்களா? 2800. 2 கிலோமீட்டரு 800 மீட்டருக்கு மேலே இருக்கா அப்படின்னா எக்ஸலண்ட். கேர்ள்ஸ் இதில் 1200 மீட்டர் என்ன வரைக்கும்? 1500 மீட்டர்ஸ். 1500 to 1800 மீட்டர்ஸ். 1800 to 2200. ஆவரேஜ் 2200. 2200 to 2700. அபோவ் ஆவரேஜ். அப்படியே உட்காந்துக்கு. இதில் வந்து ஓட்டு உள்ளே போயிட்டு CO2 வருமா, இல்லை CO2 போயிட்டு ஓட்டு வெளியே வருமா? நான் கேட்டது ஓட்டுவா CO2வா? ஓட்டு உள்ளே போகுமா? நான் வந்து CO2 உள்ளே போகுதுன்றேன். போகாதா? கன்ஃபார்மா? சரி ஓகே. இந்த VO2 மேக்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆவரேஜா? போர் யாரும் இல்லை. ஓகே. அபோவ் ஆவரேஜ் எக்ஸலண்ட். இது வந்து நான் டெஸ்ட் பண்ணலப்பா. இது வந்து ஆஸ் பர் ரிசர்ச் பிரகாரம் கூப்பர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. COOPERன்னு சொல்லிட்டு கூப்பர் டெஸ்ட். ஒரு ரிசர்ச்சர் என்ன பண்ணிடுறாரு, இந்த டெஸ்ட் பண்ணினா அவங்களோட கார்டியோவாஸ்குலர் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணது தான். இது வந்து 1969 வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு டெஸ்ட். இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது. உன்னுடைய பாடி கண்டிஷன் வந்து எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் இருக்குது. ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த பீப் டெஸ்ட்னு ஒன்று வச்சு ஞாபகம் இருக்கா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் லெவல் எந்த அளவு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணது. இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணால் தான் உங்கள் பாடி கண்டிஷன் எந்த லெவலில் இருக்குன்னு செக் பண்ணிக்கும். இப்போ வந்து கார்டியோவாஸ்குலர் செக் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் எண்டூரன்ஸ் டெஸ்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து 1000 மீட்டர்ஸ் இருக்கும். 1000 மீட்டர்ஸ் தான் ஓட போகிற. 1000 மீட்டர்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் கவர் பண்ண போகிற, சரி எவ்வளோ டைமிங்கில் வந்து கவர் பண்ண போகிற, அது ஒரு டெஸ்ட் இருக்குது. அது பார்த்தா எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் 1000 மீட்டர் தான் ஓட போகிற. இந்த 1000 மீட்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமிங்கில் ஓட போகிறேன்னு சொல்லிட்டு ஏஜ், அதுவும் ஏஜ் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குது. அது ஒரு டெஸ்ட் நடக்கும் அதில். சரியா? நெக்ஸ்ட் டெஸ்ட்டு பார்ப்போம். இதில் தெரிஞ்சுதா நீங்கள் ஆவரேஜா? அபோவ் ஆவரேஜ். நீங்கள் ஆவரேஜ். போர் யாரும் இல்லை. ஓகே பரவாயில்ல. இதுலேயும் போர் இல்லை. ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ் எக்ஸலண்ட்.
எக்ஸலண்டாக அதில் யாருமே இல்லை. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வார்ம் டவுன் ஸ்டார்ட் பண்ணிங்க.